அல்லாஹ் நம்மளோட இருக்கிறது. அடுத்ததாக சொல்றாங்க, மூணாவது, என் வாழ்க்கையின் நோக்கமே, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லாவையும் ரசூலையும் மகிழ்ச்சி அடைய வைப்பது. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே என்ன? அல்லாவையும் ரசூலையும் மகிழ்ச்சி அடைய வைப்பது. இன்னைக்கு நம்ம உணவு சமைச்சா கணவர் நல்லா சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு இது எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கணும். நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நம்மளுக்கு முள்கிரீடம் வச்சது மாதிரி இருக்காது, மலர் கிரீடம் வச்சது மாதிரி இருக்கும்ல. அப்ப கணவரை திருப்திப்படுத்துறதுக்கு உணவு, பிள்ளைகளை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த பிள்ளைகள் கேட்கிற சாப்பாடு, தாய் தந்தையை திருப்திப்படுத்துறதுக்கு பாச நேசம், உற்றார் உறவினர்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு பல பல வழிகள், உஸ்தாத திருப்திப்படுத்துறதுக்கு ஓதி கொடுத்த பாடத்தை ஒழுங்கா ஒப்பிக்கிறது. இப்போ பிள்ளை கிராமத்து ஓதுனாங்க, தர்ஜுமா படிச்சாங்க, நம்மளுக்கு மனசு சிலுக்கலையா? அல்ஹம்துலில்லாஹ், என்ன அழகான குரல், என்ன அழகான தஜ்வீது மாறுச்சு. அல்லாஹ் தஆலா அதை நம்ம அனைவருக்கும் தரணும், எனக்கும் தரணும்னு வாச்சி. அப்ப அல்லாஹ் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு வாழக்கூடிய நாம என்னைக்காச்சும் என் அல்லாவையும் ரசூலையும் நான் திருப்திப்படுத்தணும் என்னுடைய அமலை கொண்டு. அப்ப அல்லாவையும் ரசூலையும் எப்படி திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. அமலை கொண்டு, இபாதத்தை கொண்டு, திக்ரை கொண்டு, தொழுகையை கொண்டு, சதக்காவை கொண்டு மட்டும் இல்லாமல், இதையெல்லாம் கொண்டு மட்டும் இல்லாமல், இதையெல்லாம் கொண்டு திருப்திப்படுத்துங்கன்னு சொல்லல. இதெல்லாம் அல்லாமல் இதெல்லாம் செய்யணும். இதுக்கு மேலேயும் உள்ள விஷயங்கள் என்ன இருக்கும்? என்னமா இருக்கும்? நற்குணம், மாஷா அல்லாஹ். அப்புறம் நன்றி செலுத்துறது. அப்புறம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லி என்னமா சலவாத். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 3 விஷயத்தையுமே சொல்லலை. நான் வேணா நீங்க 3 விஷயம் சொன்னீங்கன்னு சேர்த்து சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. வரலாறுல எது இருக்கோ, நம்மளுக்கு அல்லாஹ்வுத்தாலா படிப்பினைகளுக்கு எதை தந்திருக்காங்களோ அதைத்தானே சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மகிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தை பூரா சொல்றாங்க. 1வது கோபம். நம்ம முதல்ல கோபத்தை பத்தி தானே ஆரம்பிச்சோம். 1வது கோபம், 2வது பொய், அடுத்தவர்களை மயக்கக்கூடிய பொய்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3வது பொறாமை, 4வது பெருமை, 5வது அலட்சியம். எதுல? அமல்கள்ல. அவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அலட்சியம். அடுத்தது ஆணவம், என்ன மிஞ்சின. அடுத்தது அவசரப்படாமல் அமல்களுக்கு இருப்பது. அவசரப்படாமல் அமல்களுக்கு இருப்பது. லோகருடைய வாக்கு சொல்றாங்க, 12:30 மணி 12:45 படுத்திருக்கோம். எப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி தானே ஆகுது, 1:30க்கு தொழுகலாம், 1:30 தானே ஆகுது, வயிறு பசிக்குது. உணவு இருக்கையில் ரசூல்லா தொழுன்னு சொல்லலை, அதெல்லாம் சாப்பிட்டே தொழுவோம். சாப்பிட்டு மணியை பார்த்தா 2:30 மணி, 2:30 தானே ஆகுது, கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்க. சாப்பிட்ட உடனே புரிய முடியாதுல்ல, தொப்பை இடிக்கும்ல. 2:45. சரி, பரல மட்டும் முடிச்சிருவோமே. இது அவசரப்படாமல் இருப்பது தானே. நம்ம நல்ல அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப அவசரம் இந்த விஷயங்கள்ல என்ன செய்யணும்? இதையெல்லாம் நம்ம, அதாவது கோபத்தை விட்டு, பொய்யை விட்டு, பொறாமையை விட்டு, பெருமையை விட்டு, அலட்சியத்தை விட்டு, ஆணவத்தை விட்டு, அமல்கள்ல அவசரப்படணும். இவையெல்லாம் சேர்ந்தால் அல்லாவையும் ரசூலையும் மகிழ்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்காங்க. என்னம்மா இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வாழ்றது? மனுஷன்னு வாழ்ந்தா இதையெல்லாம் வச்சுதானே வாழ முடியும். அப்படித்தானே நம்மளுடைய எண்ணங்கள். அமல்களை கொண்டு வாழ்றோமா, குரானை கொண்டு வாழ்றோமா, ஹதீஸ் ஜுன்னாவை கொண்டு வாழ்றோமாங்கிறதுலாம் நம்மகிட்ட அப்புறம்தான். இதெல்லாம் ஒரு மனுஷன் இருந்தா இருக்கணும்ல, உயிருள்ள மனுஷன்ட்ட இதெல்லாம் இருக்கும்ல, இருக்கும், இல்லாம இருக்காது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தானே இறைநேசர்கள், இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தானே நபிமார்கள்.
கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இந்த சொன்ன குணங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சா? 63 வருட வாழ்க்கையில ஒரு முறை பொய் கூட சொன்னதே இல்லையே. இன்னைக்கு நம்ம 63 நொடிகள்ல பொய் சொல்லாம இருக்கமா? ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக அல்லாஹ்வை ரசூலை மகிழ்ச்சி அடைய வைப்பது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? 4வது